அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமுக்கான கீ பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஒன்லி 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு டிட் யூ நோ அப்படிங்கிற நேமில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இது உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஒன்லி டெக்ஸ்ட் புக்லேருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ என்ன எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட், பூமியில் உள்ள யுரேனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ரேடான் வாயுவை வெளியிடுது. சரிங்களா? பூமியில் இருக்கக்கூடிய யுரேனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரேடான் வாயுவை வெளியிடுது. நெக்ஸ்ட், நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு இது அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம். அதுதான் பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட், கதிரியக்க ஐசோடோப் மூலம் குணப்படுத்தக்கூடிய நோய்களை பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் 198, ஸோ புற்றுநோய். அடுத்தது அயோடின் 131, ஹைபர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய். பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய். கோபால்ட் 60 அப்படிங்கிறது புற்றுநோய். சரியா? ஸோ கோபால்ட் 60 அப்படிங்கிறது புற்றுநோய். ஸோ இந்த கதிரியக்க ஐசோடோப் மூலம் குணப்படுத்தக்கூடிய இந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை தனியாகவும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நெக்ஸ்ட், இறப்பை சார் உடல் செயலியின் தந்தை என அறியப்படுபவர். இறப்பை சார் உடல் செயலியலின் தந்தை என அறியப்படுபவர். ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் பியூமாண்ட். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட், இவர் தனது அவதானிப்புகளின் அடிப்படையில் இறப்பையில் உள்ள செறிவுமிக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் செரிமானத்தில் முக்கிய பங்காற்றுவதா சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் செரிமானத்தில் ஒரு முக்கிய பங்காற்றுவதா சொல்லியிருக்காரு. யாரு? வில்லியம் பியூமாண்ட். ஸோ ரொம்ப முக்கியம். இறப்பை சார் உடல் செயலின் தந்தை வில்லியம் பியூமாண்ட். நெக்ஸ்ட், கருமுட்டை தான் மிகப்பெரிய மனித செல். கருமுட்டை தான் இருக்கக்கூடியதிலே மிகப்பெரிய மனித செல். கருமுட்டையானது உருவாகும் நிகழ்வுக்கு ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை உருவாக்கம். ஸோ அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இங்கிலீஷில் இருக்குதுங்களா ஓவோஜெனிசிஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. கருமுட்டை தான் மனித மிக பெரிய செல். ஸோ அது உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு ஓவோஜெனிசிஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. ஸோ அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபன்க் என்பவரால் வைட்டமின் அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வைட்டமின் ஏ, டாக்டர் ஃபன்க். நெக்ஸ்ட், அடுத்தது வைட்டமின் டி. ஸோ வைட்டமின் டி ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மனிதனின் தோலால் வைட்டமின் டியை உருவாக்க முடியும். மனிதனின் தோலால் வைட்டமின் டியை உருவாக்க முடியும். மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது ஸோ குறிப்பாக அதிகாலையில் வைட்டமின் டி உருவாக்கப்படுது. சரிங்களா? மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது குறிப்பாக அதிகாலையில் வைட்டமின் டி உருவாக்கப்படுது. நெக்ஸ்ட், சூரிய கதிர்கள் தோலின் மீது விழும்போது டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டியாக மாறுகிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பொருள் வைட்டமின் டியா மாறுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், எனவே வைட்டமின் டி சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுது. ஸோ வைட்டமின் டி என்ன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா சூரிய ஒளி வைட்டமின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்தது, வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துது. சரிங்களா? வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்போட பலத்தை அதிகப்படுத்த உதவுது. ஸோ இதில் மனிதனின் தோலால் வைட்டமின் டி உருவாக்கப்படுது. குறிப்பாக அதிகாலையில் சூரிய கதிர்கள் மேலே விழும்போது வைட்டமின் டி உருவாக்கப்படுது. அதில் மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பொருள் தான் வைட்டமினாக மாறுது. சூரிய ஒளி வைட்டமின் சொல்லி அழைக்கப்படுறோம். வைட்டமின் டி எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்போட பலத்தை அதிகப்படுத்த உதவுது. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிட் யூ நோல ஸோ இன்னைக்கு பார்த்து டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.